ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோங்க. பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து சமையல் வேலையை தொடங்கினேங்க. மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து லஞ்சை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தோணிகிட்டே இருந்தது. நம்ம இந்த பருப்பு மஞ்சப்பருப்பு இந்த மாதிரி பாசிப்பருப்பு இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் அரை மணி நேரத்தில் சமையல் முடிச்சிடலாங்க. ஆனால் இந்த குழம்பு வைக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதையுமே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மாற்றி மாற்றி செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்டில் வந்து நினச்சிட்டு இருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சைடு, அப்புறம் திருப்பூர், ஈரோடு இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு தான் வந்து நாங்கள் குழம்பு வைப்போம். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதுதான் வந்து டேஸ்ட் எங்களுக்கு அந்த மாதிரியே பழகிட்டதுனால அதுதான் எங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரைச்சி வச்சு தான் வந்து வைக்க போகிறேங்க. கருணக்கிழங்கு குழம்பு தான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல குக்கரில் வந்துட்டு கருணக்கிழங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நிறையா விசில் விட்டாலும் குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நம்ம கீழே ஊற்றிட போகிறோங்க. இது வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நாக்கு வந்து மக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த பிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் பழைய கிழங்கா வாங்கினோம்னா அந்த பிப்பு வந்து இருக்காதுங்க. நம்ம வாங்கிட்டு ஒரு 5-6 நாள் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம சமைச்சிக்கலாம். இந்த கிழங்கு வந்து இருந்ததுன்னா காய்கறி இல்லாத டைம்லேயே டப்புன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்படியே சாப்பாடு, பொரியல், ரசமும் வந்துட்டு சைமல்டேனியஸாக வந்து செஞ்சுட்டு இருந்தேங்க. சொல்லுவாங்க நம்ம அடுப்பில் வந்துட்டு 2 பர்னர் வைக்கிற மாதிரி அடுப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா எந்த அடுப்பையும் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த அடுப்பையும் ஃப்ரீயாக விடக்கூடாது. டப்புன்னு அடுத்த சமையலுக்கு போயிட்டே இருக்கணும். அது வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும் 2 பர்னரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து சமையல் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமைச்சிட்டு கீழே எனக்கு அந்த மைண்ட் செட் தான் வந்து இருந்ததுங்க. 3 பர்னர் இருக்கிற அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து வாங்கியிருக்கோம். இன்னும் அதில் வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு செட் ஆகலை. இன்னும் 2 அடுப்பு தான் வந்துட்டு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. 3ஆவது இருந்தும் வந்துட்டு எதுக்கு அவ்வளவு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியே வந்து தோணிகிட்ருக்கு. சீமார் வாங்கினோம்னா அந்த பொடியாக ஊற்றுறீங்களா, அந்த வாங்கி ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா வெயில் அடிக்குது. போய் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2 நாளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சுன்னா அந்த பொடியெல்லாம் உதுந்துடும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னு பார்த்தா மழை வந்து நிற்காமல் வந்துட்டே இருந்தது. சரி இன்னைக்கு செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறோம். அப்போ அதை வந்துட்டு பிரிச்சுட்டு உள்ளேயே லைட்டாக பிடிச்சி விட்டுறோம். பிடிச்சி விட்டோம்னா அந்த பொடியெல்லாம் வந்துட்டு உள்ளேயே கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு லைட்டாக சீவியில் அந்த பொடியெல்லாம் வந்து விழுந்துடும். நல்லா அலாசிட்டு பால் போட்டோம்னா அப்படியே கண்டினியூஸாக சமைக்கிறதையும் காமிச்சோம்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லைங்களா. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சமைக்கிறது கண்டினியூ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேங்க. இந்த கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு விசிலுக்கு மேலே விடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற்றி தான் வந்து வைக்கணுங்க. இதெல்லாம் பண்ணோம்னா தான் வந்து நாக்கு வந்து அந்த பிப்பு மாதிரி இருக்கும்லங்க, அந்த அரிப்பு வந்து வராது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு விசில் விட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிற தொல்லி மட்டும் லைட்டாக வந்து தொளிச்சிட்டு கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, நல்லா இல்லைன்னா அந்த இடத்த மட்டும் செதுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இதை உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 தக்காளி பழம், இல்லை பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 1 தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து வணக்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து வணக்கி எடுத்துக்கலாங்க. இது வந்து தான் வந்து நம்ம அரைச்சி இந்த கிரேவி திக்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
மோஸ்ட்லி வந்துட்டு இந்த சைடு எல்லாமே வந்து வணக்கி அரைச்சி தான் வந்து குழம்பு வைப்பாங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்புறம் மறுபடியும் கடாய் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, 2 வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 1 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 அந்த கிழங்கையும் போட்டு எண்ணெயில் லைட்டாக ஒரே ஒரு பிரட்டிட்டு நம்ம அரைச்ச கிரேவியும் வந்து இது கூட ஊற்றிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சதையும் ஊற்றி நல்லா குழம்ப வந்து தண்ணியாட்ட பண்ணிவிட்டு அதை ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க, கொஞ்சம் சுண்டுட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நல்ல இதில் டைம்லையெல்லாம், அதாவது நல்ல நாள் கிழமையிலையெல்லாம் மீன் குழம்பு சாப்பிட்ணும், ஒரு நான்வெஜ் மாதிரி சாப்பிட்ணுன்ட்டு வந்து தோணுச்சுன்னா இந்த குழம்பு வைங்க. 2 நாள் ஆனாலும் அப்படியே தேனாட்டு இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுவும் அடுத்த நாளெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டேன், நல்லா இதை சுண்ட விட போகிறேன். குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, சமையல் வேலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் சுண்டை விட்டு எடுத்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நைக்காலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேங்க, அது உங்கள் கூட என்னென்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். நைக்கால் வந்து நம்ம வாங்கியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் சேல் டைமில் வாங்கியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப நாள் காட்டில் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து வாங்கியிருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலில் வந்துட்டு இந்த வால்யூமைசர் ஹேர் ட்ரையர்னு சொல்லிட்டு இந்த இது வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து நான் பிரித்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இதுவா இல்லை வந்து ஃபிலிப்ஸில் வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் மாதிரி இருக்கும்ல, அது வாங்கலாமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதுவுமே வந்துட்டு சேலில் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்து இருந்ததுங்க. 2500 என்னமோ இருந்தது ஃபைனல் ப்ரைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500. எனக்கு வந்து முடி ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், அதனால் வந்து சரி இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது, நமக்கு கொஞ்சம் வால்யூமைஸ்டாக தெரியறதுக்கோசரம் தானே நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து வாங்கிட்டு. இதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுது. நான் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேவியாலாம் இருக்கும்ல, அந்த டைம்லாம் வந்து இந்த ட்ரையர் வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து காமிக்குது. நம்ம பின்னி போட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்காவது வெளியே போகணும் அப்படின்னாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிலும் நல்லா நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட்னர் ஹேர் ட்ரையர் அப்படிங்கிற மாதிரி 2 யூஸாகவுமே இருக்கும். அதனால் இந்த அகாரோவில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினேங்க. இனிமேல் யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக்னால வந்து செஞ்சதுங்க, அதனால ரொம்ப ஹேருக்கு வந்து டேமேஜ் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதை யூஸ் பண்ண தான் வந்து தெரியும். நான் அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரோஜினாவில் வந்துட்டு ஷவர் ஜெல், பாத் ஜெல்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணையிலுமே இந்த பாட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ணையில நல்லாவே இருந்தது. ஸோ இது வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து கிடச்சிது. இதுக்கு ஆப்ஷனுமே இருந்தது, இது கூட வந்துட்டு வேற ஏதோ ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஃப்ரீயாக வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த ஆர்டினரியில் வந்துட்டு இந்த நயாசினமைட் ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நயாசினமைட் 10% இருக்க மாதிரியும் ஜிங்க் 1% இருக்கிற மாதிரியும் இந்த பாட்டில் வந்துட்டு நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணையில் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து நல்லா அந்த பிம்பிள்ஸும் போயிடுச்சு, அந்த மார்க்ஸும் வந்து கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 இயராக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த ப்ராடக்ட்டை. 1 இயருக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாட்டில் காலி பண்ணியிருப்பேன். இதை வந்துட்டு மறுபடியும் வந்து ரீஸ்டாக் பண்ணுறதுக்கோசரம் வாங்கி வச்சுருக்கேங்க. இதுவுமே நல்ல சேலில் வந்து இருந்ததுங்க. அப்புறம் இதை பற்றி சொல்லணுங்க, பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிபி ரேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொட்லியாக இருக்கிற இதில் வந்துட்டு சுற்றி தராங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த மாதிரி ஹனிபி ரேப்பில் வந்து போட்டு தராங்க. அது எதுக்குன்னா அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, மாடியிலேருந்து வீசினா கூட பாட்டில் உள்ள வச்சு உடையாது அப்படிங்கிற மாதிரி என் தங்கச்சி சொன்னான். தப்புன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு எங்கேயோ வந்து இதை யூஸ் பண்ணி வீடெல்லாம் கூட கட்டுறாங்களாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். எல்லாமே வந்து பிரித்ததுனால எல்லாம் அந்த ரேப் பண்ணி இருக்கிறதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீரியட்
பிராண்ட்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடச்சிது. நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி பீரியட் பேண்டிக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்து கார்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சு இது நமக்கு சென்ட் பண்ணி ஐ மீன் இது ஃப்ரீயாக கிடச்சதா என்னன்னு தெரியல. இது வந்துட்டு L to XL இதோட சைஸ்ங்க. நமக்கு ஃப்ரீயாக ஒரு 2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு இதுவும் வந்து ஃப்ரீயாக தான் வந்தது. நிறைய ஃப்ரீஸ் தான் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கெரஸ்டேஸில் வந்துட்டு இந்த ஷாம்பு வந்து நான் வாங்கியிருந்தேங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு நான் கெரஸ்டேஸில் வந்துட்டு ஆல்ரெடி நான் பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாக இருக்கிற ஹேர் அப்படின்னு வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அந்த ஷாம்பு வந்துட்டு சொன்ன மாதிரியே ட்ரையாக இருக்கிற ஹேரை வந்து சாஃப்டாக இது பண்ணுது. சரி இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுமான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஷாம்பு பாட்டில் வந்து இந்த தடவை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃப்ரீ. இது வந்து கிளேஸ் ட்ராப்ஸ் ஆயில் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரில, ஒருவேளை ஹேர் சீரமா என்னன்னு தெரில. இது என்னன்னு நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். கிளேஸ் ட்ராப்ஸ் வைல்ட் ரோஸ் இன் ஆயில், ஹேர் ஆயில். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நியூட்ரிஜினால வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு 4-5 வருஷமாகவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கும். ப்ளம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் வேறு எதுலையோ இந்த மாதிரி வாட்டர் ஜெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நிறையா வந்தது. பட் அந்த எதுக்குமே நான் வந்து போகலைங்க. இந்த வாட்டர் ஜெல் தான் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 என்னமோ வரும். பட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 750 தான். அதனால நான் 2 பாட்டில் வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் எனக்கு வந்து கண்டிப்பாக இது தாங்கும். ஐ மீன் இது வரும் இந்த 2 பாட்டிலுமே. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெபிலின் ஃபிட்மியில் வந்துட்டு மேட் ப்ளஸ் போர்லெஸ் செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே தீர்ந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு மெபிலினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் வாங்கியிருந்தேங்க. 500 தான் இருக்கும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே. ஆஃபர் டைம்ங்கிறதுனால அதை விட கம்மியாகவே வந்து கிடச்சிது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்வால வந்துட்டு க்ளீனிங் சீரம். இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இது எப்போவுமே இந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப இதுக்கு ஹைப் இருக்குங்க. யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்துட்டு இந்த வில்வால வந்துட்டு இந்த பாதி எடுத்துட்டு இருக்கிறதுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படியே கட் ஆகிடுச்சுங்க. அதனால நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வில்வா சொல்லிட்டு இருக்கிறதா வந்து கட் ஆகிடுது. ஸோ அது வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெனன்ஸ் பிராண்டில் வந்துட்டு லிப் பாம் நான் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. வயலட் கலர் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்ன ஃப்ளேவர்னு தெரில. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை வாங்கியிருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வந்து வச்சுருக்கோம். ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். ஒரு திக்கான ஆயில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இந்த தடவை இந்த லெனன்ஸ் லிப் பாம் வந்து வாங்கியிருக்கேங்க. இதுக்கு ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா லெனன்ஸ் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பிங் மாஸ்க்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். பட் நான் யூஸ் பண்ணது கிடையாதுங்க. இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். இது வந்து 10 ml வந்துட்டு இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து இந்த பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாக வந்தது தான். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வாங்கினதுக்காக. அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து ஹலோ ஹெல்தி க்ளோன்னு சொல்லிட்டு மாய்ஸ்சரைசர், டிண்டட் மாய்ஸ்சரைசர்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ நமக்கு ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து காற்றில் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயே அவங்களுக்கு ஷேடெல்லாம் தெரிஞ்சிருது. அதனால் வந்துட்டு இது எனக்கு லைட் மீடியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேடில் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டி லாடரோட சீரம், நைட் ரிப்பேர் சீரம்ங்க. இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதை வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து அதில் மினியும் இருக்குது, ஃபுல் ப்ராடக்ட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வந்து அஃபோர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. 5000 6000 இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாம்பிள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நல்லா இருந்தாலுமே வந்து அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்சில் வந்து அது கிடையாது.
பட் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்க சாம்பிள் வந்து அனுப்பியிருக்காங்க. இது லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல் டைம் அப்போ எனக்கு வந்து இந்த சீரம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குது. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இதை அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த சீரம் அது வந்து அனுப்பியிருக்காங்க. ஒரு 2 நாள் வந்து போகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த நான் நைக்காவில் வாங்கின பிங்க் ஃப்ரைடே சேலில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம். நீங்கள் வந்து இந்த சப்போஸ் இப்போ லைவில் தான் இருக்குது லைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேல். இந்த சேல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் வந்து இன்னொரு சேல் கூட வந்து அவங்க போடுவாங்க. அதுவும் இல்லாமல் நைக்காவில் அடிக்கொடுக்க டிஸ்கவுண்ட்ஸு சேல் இந்த மாதிரி போயிட்டே தான் வந்திருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் நைக்காவில் வந்து வாங்கியிருக்கேன். ஐ ஹோப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வ்ளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணுன்ட்டுங்க லாஸ்ட்டு ஒரு 2-3 விளாக்ஸ்க்கு முன்னாடி நான் பேக்கிங் வீடியோவில் சிங்கப்பூர் பேக்கிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கே பியூட்டி இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பேங்க. அதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கே பியூட்டியில் ஸ்ட்ரோப் ப்ரைமர்னு சொல்லிட்டு இலிமினைசரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோப் ப்ரைமர் மாதிரி. இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரிவ்யூ வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னு, இதுவும் வந்து கொஞ்சம் ஆயில் பேஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு என்னோடய ஃபேஸில் போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் மேக்கப் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஆயிடுதுங்க. அதனால வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆயிடுது. அதனால வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்னோடய ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகலை. மோஸ்ட்லி வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிற ஃபேஸ்க்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகாதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் வந்து செட் ஆகாது. உங்களோடது ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், வேணா வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் கூட ஒரு சின்ன ட்ராப் மட்டும் இது ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு ஃபவுண்டேஷன் போடாத ஒரு லுக் இருக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஷைனும் கிடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து நிறைய இருக்குது. இதை தீக்கணும்னு சொல்லி நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்காதீங்க, நல்லா இல்லை. அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம், திக்கான ஃபவுண்டேஷனாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு சின்ன ட்ராப் விடையில் அது வந்து கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கையில் பேலட்டில் எடுக்கலையே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் லைட்டான ஃபவுண்டேஷன் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ராப்பை வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் வந்து தனியாட்டாயிடும். ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகலை, எனக்கு செட் ஆகலை மெயினாக. ஸோ வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்காதீங்க. ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இது நல்லா செட் ஆகும்.